ஏழைய தாய் முத்தாரம்மா எல்லாம் ஆக்கங்கட்ட கூவ ஆம குஞ்சு வாயனம் எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை பற்றி தான் வீடியோவில் பேச வந்திருக்கேன். அந்த டீச்சர் அம்மா ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியுங்களா, குடும்பமாக வீடியோ போடுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அந்த பதிவு. ஏன்னா அந்த டீச்சர் அம்மா குடும்பம் அம்மா ஏற்கனவே ஒரு சேனல் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களே, அந்த மகா 2 சேனல் வச்சுருக்கு, பையன் 2 சேனல் வச்சுருக்காரு. வீட்டுக்கார் வேறு இப்போ சேனல் ஆரம்பிக்க போகிறாரு. அந்த அம்மா இருக்குல்ல, இப்போ 2வது ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கல, அந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்ட ஒரு 2 நாள்லேயே 20,000 சப்ஸ்கிரைபு. ஒரு வீடியோ போட்டால் 3 லட்சம் 4 லட்சம் ஃபாலோவர்ஸு எல்லாமே வருதுல அந்த அம்மாவுக்கு. ஏற்கனவே டீச்சராக இருக்கிற அந்த வருமானமும் காணாமல் தான் யூடியூப் சேனலுக்கு வந்தாங்க. அங்கே லட்சமாக கோடியாக சம்பாத்தியம் பண்ணியாச்சு. இது காணான்ட்டு திருப்பியும் இன்னொரு யூடியூப் சேனல் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணி அதுலேயும் கோடிக்கணக்காக சம்பாத்தியம் பண்ணுன்ட்டு இப்போ அந்த அம்மா புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கான். நான் என்னத்தை சொல்ல, இதில் வேற அந்த அம்மா அழுதுகிட்டு வீடியோ போட்டால் கமெண்ட் போடுதான், அழாதீங்க அக்கா நாங்கள் இருக்கோன்னு போடுதானுவோ. நம்ம ஒரு வீடியோ அழுதுகிட்டு கமெண்ட் வீடியோ போட்டோம்னா நமக்கு ஒரு கமெண்ட்டு ஒரு பேரும் போட மாட்டேக்கான். இதை உலகம் எங்கே போகுதுன்னு எனக்கே தெரியலடா. இப்படிலாம் இருக்காதீங்களே. நான் என்னத்தை போட்டு சொல்ல, பணக்காரனாகிட்ட போகிறான், பிச்சைக்காரனாகிட்ட போகிறாங்கக்கு ஒரு சாட்சியமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்களேன்.